இந்த வாரம் வந்த படங்களில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய 2 படங்கள். ஒன்று காளிதாஸ் 2, இன்னொன்று லீடர். லீடர் அண்ணாச்சி லெஜண்ட் சரவணன் அவர்கள் நடித்த படம். அவருக்கு ஜோடியாக பாயல் ராஜ்புத் என்ற ஒரு அழகான ஜோடி நடித்திருக்கிறார். சந்தோஷ் பிரதாப் வில்லனாக நடித்திருக்கிறார். இதில் என்னென்னா, முதல் படத்தில் ரொம்ப சாதாரணமாக வந்து போன, கொஞ்சம் ஒரு பெண்களை காதலிக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக வந்து போன அண்ணாச்சி இந்த படத்தில், சரவணன் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்திருக்கிறார். ஆக்ஷன் ஹீரோ லீடர் என்கிற அந்த கேரக்டருக்கு ஏற்ற அந்த கம்பீரமும் நடிப்பில் இருக்கிறது. நடிக்கவும் செய்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தையும் உள்வாங்கி சரியாக செய்திருக்கிறார். அதாவது நடிக்கவும் செய்திருக்கிறார், கொஞ்சம் நடிக்கவும் பழகியிருக்கிறார். இந்த படம் கொஞ்சம் மாறுபட்ட கோணத்தில் இருக்கிறது. ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக இருப்பதால் ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது. மகள் சென்டிமெண்ட் என்கிறவர்களே இந்த சென்டிமெண்ட்டும் உண்டு. இந்த டைரக்டர் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னாலும் கூட, பின்னணி இசையில் ஜிப்ரான் கலக்கியிருக்கிறார். ஒளிப்பதிவு வெங்கடேஷ், இயக்கம் செந்தில்குமார். இதில் ஆண்ட்ரியா, அப்புறம் நம்ம லால் என்று இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே போலீஸ் அதிகாரிகளை சுற்றி நடக்கின்ற கதாபாத்திரங்கள். கதிர் நடித்திருக்கிறார். அதே போல் நம்ம விடிவி கணேஷ் அவரும் நடித்திருக்கிறார். ஒரு சிறப்பான, அதாவது ஒரு டாக்ஸி, ஒரு மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக்காக சரவணன் நடித்திருக்கின்றார். ஒரு மெக்கானிக் உடைய அதே உடை, அதே போன்ற ஒரு அழுக்கில்லாத ஓரளவுக்கு உடை. இது ஒரு ஹார்பரில் இருக்கின்ற ஒரு மாஃபியா உடைய கார்களை மட்டும் அதை மெக்கானிக் செய்து தருவார். அதனால் ஹார்பருக்குள் போய் வருகிற அவருக்கு ஒரு மகள் உண்டு. அது குறித்த நேரத்தில் அந்த மகளை போய் ஸ்கூலிலிருந்து கூட்டிட்டு வருவது, ஸ்கூலுக்கு அழைத்து செல்வது என்பது இதுதான் அவருடைய மிக முக்கியமான வேலை. தன்னுடைய மகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். எனவே ஹார்பரில் இருக்கும் அந்த மாஃபியா கும்பல் ஒரு கண்டெய்னரில் ஏதோ மறைத்து வைத்திருக்கிறது. அது கண்டெய்னரில் இருப்பது என்ன என்று தெரிந்து கொள்ள காவல்துறை அதிகாரியான ஆண்ட்ரியா இவரை கேட்டு பார்க்கிறார். அவரோ ஒத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய கஸ்டமர்களை நான் காட்டி கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிடுகிறார். அதே சமயத்தில் அந்த மாஃபியா கும்பலின் தலைவன், ஒரு தலைவன் அடியால், அவன் அவரை கூப்பிட்டு மிரட்டான். அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுனா, அந்த போலீஸ் அதிகாரிக்கிட்ட, இல்லைங்க நான் ஒன்றும் பேசல, அவங்க சொன்னாங்க இப்படி, உங்கள் கார்களில் கேமரா செட் பண்ண சொன்னாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. இல்லை, நான் ஏதோ சொல்லியிருக்கா, நீ தான் மறைக்கிற அப்படின்னு. இல்லை நான் சொல்லலை. ஒரு கட்டத்தில் திடீர்னு அவருடைய பெண் காணாமல் போகுது. ஸ்கூல்லேருந்து வர வேண்டிய பெண் காணாமல் போகிறார். அப்புறம் ஆத்திரம் கொண்டு அந்த மாஃபியா கும்பலை சென்று அடிக்க பார்க்கிறார். அவர் ஒரு கண்டெய்னரில் அவரை எடுத்துட்டு போகிறார்கள் மகளை என்பதால், அந்த கண்டெய்னரை துரத்தி பிடிச்சு தேடி பார்க்கும்போது கண்டெய்னரில் அவருடைய மகள் இல்லை. பிறகு அவருடைய மகள் எங்கே, அதை தேடி பிடித்து தன்னுடைய மகளை மறுபடியும் அழைத்து வருகிறார். அதே சமயத்தில் அந்த மகள் இவரை அங்கிள் என்று தான் கூப்பிடுகிறார். இவர்தான் சொந்த அப்பா என்று அந்த பொண்ணுக்கு தெரியவில்லை. சொந்த அப்பா தான், உங்கள் அப்பா சொந்த அப்பா, உங்கள் அப்பாவை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னா, அவரை பற்றி நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், எங்கள் அம்மாவை கொன்னவர் அவர், அதனால் அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன், எங்கள் அப்பாவே எனக்கு பிடிக்காது என்று சொல்வார். அந்த பிடிக்காத மகளை தான் அப்பா என்று சொல்லாமலே அவளுக்கு ஒரு அங்கிளாக, ஒரு பாதுகாவலனாக சென்று வருகிறார் சரவணன். அதே சமயத்தில் அவருடைய ஆக்ஷன் பிளாக், அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக செய்திருக்கிறார். முதல் பாகம் பரபரப்பாக செல்கின்றது. இரண்டாம் பாகத்தில் திரைக்கதையில் ஒரு சின்ன
அங்கங்கே முடிச்ச வந்து வேறு மாதிரி கொஞ்சம் நெருடல் வந்துடுது. அதே போல் வில்லன் வந்து 3 பேர் வில்லன். அதுவும் ஒரு கொஞ்சம் காமெடியாக தெரிஞ்சாலும் கூட வில்லனுக்கான அந்த கெத்தில் வந்து சந்தோஷ் பிரதாப் வந்து நல்ல வில்லனுக்கான ஒரு கெத்தான வில்லனாக பண்ணியிருக்காரு. வெளிநாட்டிலலாம் சென்று ஒரு விமானத்தில் இதெல்லாம் ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக்குக்கான படத்துக்கான எல்லா செலவுகளையும் சிறப்பாக செய்திருக்கிறார் அண்ணாச்சி. அவர் தான் அதனுடைய தயாரிப்பாளர், நடிகர். அதனால் இந்த படத்துக்கான எல்லா செலவுகளும் சிறப்பாக செஞ்சிருக்கார். அவரும் ஓரளவு நடித்திருக்கிறார் இந்த படத்தில். தேவையில்லாமல் எந்த இடத்திலும் அவர் தன்னை மிகைப்படுத்தி கொள்ளவில்லை. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகாக செய்திருக்கிறார். அதனால் இந்த படத்தில் இருந்து அண்ணாச்சிக்கு இன்னும் நல்ல நடிக்க வரும், அவருக்கும் நடிக்க வரும் என்பதை நிரூபிக்க ஆரம்பித்திருக்கின்றார். லீடர் அவரை ஒரு கம்பீரத்தோடு கவனிக்க வைக்கிறது. அவர் யாருக்கு லீடராக இருக்கிறார் என்பதும் படத்தை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அவருடைய நடிப்பில் ஒரு குறை இல்லை. அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். லீடர் ஒரு ஆக்ஷன் பிளாக் படம், அதே சமயத்தில் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இவர் யார், இவருடைய அந்த குழந்தை எது, இவர் அந்த மாஃபியா கும்பலுக்குள் என்ன பண்ணுகிறார், இப்படி நிறைய திருப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது படத்தில். திடீர் திருப்பங்களோடு இந்த படம் நகர்கிறது. பார்க்க பரபரப்பாக இருக்கிறது, போர் அடிக்கவில்லை. அவருடைய முதல் படத்தை போல இது இல்லை. இது 2வது படம். மிக நேர்த்தியாக பார்க்க வைத்திருக்கிறார். எந்த இடத்திலும் போர் அடிக்காமல் படத்தை ஒரு திரைக்கதையை அந்த அளவுக்கு ஒரு அழகாக அமைத்திருக்கின்றார் இயக்குனர் செந்தில் குமார். முதல் பாகம் பரபரப்பு, 2ஆம் பாகம் கொஞ்சம் இழுபறி. அதை சரி செய்திருந்தால் படம் சூப்பர் ஹிட். பார்க்கலாம். இதனுடைய 2ஆம் பாகம் வரும் என்று நினைக்கின்றேன். அதற்கான லீடும் படத்தில் உண்டு. 2ஆம் பாகத்தில் அண்ணாச்சி இன்னும் என்ன கலக்கப் போகிறார் பார்க்கலாம். லீடர் பார்க்க ரசிக்க ஒரு ஆக்ஷன் பிளாக் படம், ஆக்ஷன் பிரியர்களுக்கு பிடித்த படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.